நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் இந்த அரசாங்கத்தை குறித்து விமர்சிக்காத ஒன்றையோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி இந்த அரசாங்கம் தொடர்பான விமர்சனங்களை கடுமையாக பேசுவது விட கூடுதலாகவோ ஒன்றும் விஜய் பேசிவிட போவது கிடையாது. ஆனால் இவங்க ஒரு ஹைப் கொடுக்குறாங்கல்ல, சார் வந்து பேசுகிறாரு, விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் கூட அது இருக்குது. தமிழ்நாட்டு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் பாதுகாப்பு நிபந்தனைகளை காவல்துறை விதித்துள்ளதுன்னு சொல்லிட்டு, சார் இது நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு பயணம் போகும்போது இப்படி தான் இது வந்து ஒரு டெம்ப்ளேட் ரூல்ஸா இல்லை இவர்கள் சொல்வதை போல இவங்களுக்கு ரொம்ப கெடுபிடியே இந்த காவல்துறை விதித்திருக்குதா? நான் சீமான் சார் பேசுனதுக்கு உங்ககிட்ட திரும்ப வரேன். இதுக்கு எனக்கு உங்களோட விளக்கத்தை கொஞ்சம் கொடுங்க. நீங்க நிறைய நடத்தியிருப்பீங்க இந்த மாதிரி. அதனால இல்ல, அது வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து தனக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கும். எப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் போக தனியா அதுக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கும். சரி, அது வந்து இந்த கட்சிக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்கும் கொடுப்பாங்க. எங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க கூட்டணி கட்சியில இருக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுப்பாங்க. யார் நடத்தினாலும் காவல்துறை அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 கண்டிஷனு, 50 கண்டிஷனு, 60 கண்டிஷன் வச்சிருக்கோம். பொதுக்கூட்டம் நடத்தினா இத்தனை கண்டிஷனு, பேரணி நடத்தினா இத்தனை கண்டிஷனு, மாநாடு நடத்தினா இத்தனை கண்டிஷன்னு. அது வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஃபார்மட் மாதிரி வச்சிருப்பாங்க போலீஸ், தமிழ்நாடு போலீஸ். அதை வந்து கொடுத்து இந்த இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நீங்க நடத்திக்கலாம்னு சொல்லுவாங்க. அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நடத்துறது. இப்ப அவங்க கொடுக்குற எந்த கட்டுப்பாட்டையும் நம்ம வந்து கட்டுப்பாட்டோடு கட்டாயம் நடத்த முடியாது. எந்த கட்சியுமே நடத்த முடியாது. நீங்க ஆளுங்கட்சிக்கே கொடுத்தீங்கன்னா கூட நடத்த முடியாது. ஏன் சொன்னா அவ்வளவு கெடுபிடிகள் இருக்கும் அவங்க சட்டத்துல, யாருன்னா போலீஸோட சட்டத்துல. ஆனா அதை யாரும் கடைபிடிக்க முடியாது. ஆனா அது வந்து அவங்க கொடுக்க வேண்டிய கடமையை எல்லா காவல்துறையும் செய்வாங்க. எல்லா மாவட்டத்திலையும் தெரியும். ஒரு டிஎஸ்பியா இருந்தாருன்னா அவர் டிஎஸ்பி, இல்ல எஸ்பியா இருந்தாருன்னா எஸ்பி. அவருடைய வேலை அதுதான். அது எல்லா கட்சிக்கும் கொடுப்பாங்க. ஆனா அதை வந்து நம்ம கடைபிடிக்கவே முடியாது. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு வந்து போலீஸுக்கு மட்டும் இல்ல, நீங்க ஒரு மதுரை மாநகராட்சிக்கு ஒரு கட்டணம் கட்டணும்னு சொன்னா கூட ஒரு சிஎம்டி அப்ரூவல்ல கிட்டத்தட்ட 40-50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல எதையுமே நீங்க பின்பற்றி வீடே கட்ட முடியாது. ஆனா வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் எப்படி கொடுக்கப்படுதுன்னா ஒரு சின்ன லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதுலதான் நடந்துக்கணும். அதே போலதான் போலீஸுக்கும் ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமான ஒரு நடைமுறை. அவங்க இவங்களை சண்டை போட முடியாது, இவங்க அவங்கள பகிர்ச்சிக்க முடியாது. 2 பேரும் அனுசரிச்சு போய் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும். இது உங்களுக்கு புதுசா இருக்கிறதுனால இதை நம்ம உலகத்திலே இல்லாத நடைமுறையை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, அதை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுலாம் சும்மா அவங்களே வெற்று புகழ்ச்சியா பேசிக்கிறது. நாம பார்க்காத அடக்குமுறையா இதுதான் முதல் முறைங்கிறதுனால இவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது. இதே போல வந்து ஒரு 10 தடவை நடத்திட்டாங்கன்னா இதை பேச மாட்டாங்க அவங்க. இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. சரி 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 சார், ரொம்ப கிண்டல் கேலி பண்றாரு உங்களுடைய தலைவர். என்ன காரணம்? ரொம்ப 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 இல்ல, நீங்க ஒரு ஆட்சியாளர்களை வந்து நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரை ரொம்ப கிண்டல் பண்றீங்க. நீங்க மேடையில ரொம்ப நையாண்டியா பேசுறீங்க, நக்கலா பேசுறீங்க. அது இவங்க வந்து வந்திருக்கிறாங்க, இவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுல சில குறைபாடுகள் இருக்குது, அதனால அதை அப்படி விமர்சனம் பண்றீங்க. ஆனா இவரை ரொம்ப கிண்டல் பண்றீங்களே, என்ன காரணம்? இல்ல கிண்டல் பண்ணல, அவர் வந்து வேற என்ன சார் சொல்லிட்டு நீங்க சிரிக்கிறீங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, அதுக்கு பேர் என்ன? கிண்டல் கிடையாது. அவரை நெறிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஒரு அண்ணன் வந்து தன்னுடைய தம்பியா நினைச்சு நெறிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அது அவருக்கே உள்ள பாணியில சொல்றாரு. எப்படி சொன்னா அது வந்து அவருக்கு கேட்கும். நீங்க சும்மா சாதாரணமா சொன்னா அவர் இதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு இல்லையா? அதனால அவருக்கு உரைக்கணும். இப்ப நம்ம வீட்டுல வந்து கண்டிப்பா வந்து ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கண்டிச்சு சொல்றது. அம்மா நம்மளை வந்து பெரம்பெடுத்து அடிக்கிறது எதுக்கு? மகனை அடிக்கணும்ன்றக்காக அடிக்கிறது. அப்படி மகன் சரியா வரணும் அப்படின்றக்காக அடிக்கிறது. அது போலதான் தம்பி அண்ணன் தம்பின்ற உறவுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அரசியலாக அவர் முன்வைக்கிற தத்துவங்கள், கோட்பாடுகள் முன்னுக்கு பின் முரணா இருக்குது. இன்னொன்னு சில செயல்பாடுகள் என்று இப்படி செய்யக்கூடாது அப்படின்றதான் நாங்க வந்து எடுத்து உரைக்கிறோமே தவிர, மற்றபடி அவருக்கு நமக்கு என்ன? அவர் எப்பவும் எங்க அண்ணனுக்கு தம்பி தான், அவருக்கு எப்பவுமே எங்க அண்ணன் தான். அதுல எந்த மாற்றுக்கட்ட உறவு முறை என்பது வேறு. அதைத்தான் சொல்றாரு. கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லும் போது அதிமுகவும் காங்கிரஸையும் எந்த இடத்துல வைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு விடை சொல்லணும் இல்லையா? அவரு பெரியாரை எந்த இடத்துல ஏற்கிறேன், எந்த இடத்துல எதிர்க்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? வெறுமனே வந்து நம்ம கொள்கை தலைவர்களை வைத்திருக்கிறோம், எந்தெந்த கொள்கை தலைவரை எதற்காக வைத்திருக்கிறோம்னு சொல்லணுமா இல்லையா? அதைத்தான் அண்ணன் கேட்கிறாரு.
மத்தபடி அவர் நீங்க தனிப்பட்ட முறையில கிரிட்டிசைஸ்னு அது எதுவுமே இருக்காது. அவருக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்றாரு. ஒண்ணு கொள்கையை மாத்து, இல்ல கொள்கை எழுதி கொடுக்குற ஆளை மாத்துன்னு சொல்லி சொல்றதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, பார்த்து படிக்காதரா, படிச்சுட்டு வந்து பேசுறா அப்படின்னு சொல்லி சொல்றது எதுக்கு? அதனாலதான் காமராஜர் பத்தி வந்து ஒரு 10 நிமிஷம் பேசு, அவர் சரியா வரணும்ன்ற. அதனாலதான் வேலு நாச்சியார் பத்தி வந்து ஒரு 10 நிமிஷம் அம்பேத்கர் பத்தி பேசு சார். இங்க பேசுன்னு சொல்றாரு. இல்ல ஒரே ஒரு நிமிஷம், ஒன்னே ஒண்ணுதான். இங்க யாரும் ஒண்ணும் பரீட்சை நடத்தல. அரசியல் வந்து மக்களுடைய வாக்குகளை வெல்வதற்கான ஒரு களம் தானே தவிர, நீங்க வந்து உனக்கு காமராஜரை பத்தி தெரியுதா, ஒரு 10 நிமிஷம் பேசி நிரூபிச்சு காட்டு. வேலு நாச்சியாரை குறித்து தெரியுதா, ஒரு 10 நிமிஷம் பேசி நிரூபிச்சு காட்டு. அப்படிங்கிற இடத்துக்கு ஏன் நாம் தமிழர் கட்சி நகர்ந்து போகுது? இல்ல, குறைந்தபட்சம் கொள்கை தலைவர்களாக வைத்திருக்கிறவர்களை பத்தியாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பல லட்சக்கணக்கான ரசிகர்களையோ இல்ல தொண்டர்களையோ வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு, தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாரு. அப்ப நினைக்கிற நபர் வந்து அதற்காக மெனக்கெடணும்ல. இப்ப அவரு விஜய் அவர்கள் வந்து நடிப்பது துறையில வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா, வெறுமனே போய் நான் எஸ்ஏசி உடைய பையன் அப்படின்றதுனால அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரா? கிடையாது. அதுக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டா தான் எஸ்ஏசி இருந்தாரு தவிர, அதுக்காக கடுமையா அவர் உழைச்சாரு. நல்லா டான்ஸ் ஆடினாரு, நல்லா பாட்டு பிடிச்சாரு, ஒரு படத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன டயலாக எப்படி பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணாரு. அப்ப ஒரு திரைப்படத்துக்கு நீங்க இவ்வளவு மெனக்கிடுறீங்க, ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு மக்களை மகிழ்விக்கணும்னு நினைக்கிற இடத்துல வரும்போது, அவ்வளவு தூரத்துக்கு நீங்க மெனக்கிடும் போது இதற்கு ஏன் மெனக்கிட மாட்டீங்கன்ற கேள்வி இருக்குல்ல, அதைத்தான் கேட்கிறோம். இப்ப நீங்க குறைந்தபட்சம் உங்களுடைய 5 கொள்கை தலைவர்களை பத்தியாவது நீங்க பேசுங்கன்றது என்னன்னா கிரிட்டிசைஸ் இல்ல, அதையாவது தெரிஞ்சுக்க தம்பி அப்படின்றதுதான். அதையே தெரியாம நீ எப்படி வந்து இந்த ரசிகர்களை நீ வந்து எப்படி வந்து இது பண்ணுவ, இந்த நாட்டை எப்படி வழிநடத்துவேன்ற கேள்வி இருக்குல்ல. நாட்டே அவர்கிட்ட முத்துப்பாண்டி சார் என்னன்னா, நீங்க தெரிஞ்சுக்கோ 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 அப்படின்னு சொல்வதன் மூலம் நீங்க மறைமுகமாக நீங்கள் ஒரு 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 மனிதனை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க. சார், விஜயினுடைய பையன் தோளுக்கு மேலே வளர்ந்த பையன், அவர் சினிமா டைரக்டராகவே வந்துட்டார். விஜய் ஒரு 50 வயதை தொட்ட ஒரு நபர், இந்த மாநிலத்தை சேர்ந்தவர். நீங்கள் கொள்கை தலைவராக நீங்கள் ஒரு 5 பேரை வச்சிருக்கிறீங்க, அஞ்சுகம்மாவை வச்சிருக்கிறீங்க, காமராஜரை வச்சிருக்கிறீங்க, பெரியாரை வச்சிருக்கிறீங்க, அண்ணாவை வச்சிருக்கிறீங்க. அதனால் இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோன்னு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக விஜய்க்கு இவர்களை குறித்தெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க, வேற ஒண்ணுமே இல்ல. அதான் தெரியலன்னு அர்த்தம். இத நீங்க ரொம்ப நாகரிகமா சொல்றீங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. நீங்க தான் இப்ப சொன்னீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க, நாங்க அவருக்கு புரியும்படி நாகரிகமா சொல்றோம். இல்ல நீங்க சார், அவர் பார்ட்டி ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சா சார்? 2 வருஷம் ஆச்சு. சார், நீங்க இந்த 2 வருஷத்துல கூட நீங்க அவர் ஆரம்பித்த போதும் இதையே தான் சொன்னீங்க. இப்போ இந்த 2 வருஷத்துல கூட ஒரு மனிதன் படிச்சே இருக்க மாட்டாரு, நீங்க ஏன் இன்னும் நம்பிட்டே இருக்கிறீங்க? படிக்கல, படிச்சிருந்தாதான் சரி. ஒரு மாநாடு நடத்தினாரு, பல லட்சக்கணக்கான இளைஞரை கூட்டி மாநாடு நடத்தினாரு. மாநாட்டு உரை என்ன பேசினாரு? எல்லா தொண்டர்களும் எல்லா கட்சியினரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு மாநாட்டு உரை என்பது ஒரு தலைவரை வரணும்னு நினைக்கிறவர் குறைந்தபட்சம் அவர் எழுதி வச்சு கூட பார்த்து கூட படிக்கட்டுமே. ஆனா மாநாட்டு உரைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி என்ன மாநாட்டு உரை சிறப்புரையை செஞ்சுட்டாரு இந்த மக்களுக்கு? நான் வந்த ஆட்சிக்கு இதெல்லாம் செய்வேன், நான் இந்த நான் கட்சியை தொடங்கினதுக்கான காரணம் இதுதான், முதல் மாநாட்டுல என்ன இது பண்ண முடியல, 2வது மாநாடு நான் போட்டிருக்கிறேன், நான் இதெல்லாம் செய்வேன், நான் இதெல்லாம் கொள்கை வழி இவர்களுடைய கொள்கை வழி நடப்பேன், இன்னார் சொன்ன கொட்டேஷன் இது மாதிரி நான் ஆட்சி செய்வேன், காமராஜர் போல ஆட்சி செய்வேன், அண்ணா போல ஆட்சி செய்வேன், பெரியார் போல அவர்கள் சொல்ற சமூக நீதியின் பால் ஆட்சி செய்வேன், பெண் விடுதலைக்காக நான் உழைப்பேன், ஏதாவது பேசினாரா சொல்லுங்க. அப்படி ஏதாவது பேசினாரா? அப்ப ஓராண்டு நீங்க மாநாடு நடத்தி ஒரு இன்னொரு மாநாடு 2வது மாநாடு வரைக்கும் உங்களுக்கு ஹனிமூன் பீரியட் போல பீரியட கொடுத்தாச்சு. அது வரைக்கும் நீங்க படிச்சுட்டு வந்து எதுவுமே பேசலன்னா அப்புறம் எப்படி மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். இல்ல சார், கடந்த கால சம்பவங்களை கோடிட்டு காட்டி பேசிட்டாரு அப்படின்னா நீங்க அவர் எல்லாம் படிச்சுட்டாரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நம்பிடுவீங்களா? இல்ல அப்படி இல்ல. மாநாட்டுக்கென்று ஒரு உரை இருக்குதான். நீங்க உங்களுக்கு ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியும், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு மாநாடு ஒன்று நடக்குதுன்னா அந்த மாநாட்டுக்கு சாதாரண ஒரு இயக்கமாக இருந்தா கூட அந்த இயக்கம் மாநாட்டுக்கு என்று ஒரு உரை வைப்பாங்க. குறைந்தபட்சம் அந்த மாநாட்டினுடைய ஏற்புரையை நகர்த்துற அந்த தலைவர் குறைந்தபட்சம் அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன, நம்ம என்ன செய்ய போறோம்,
நம்மளுடைய செயல் திட்டம் என்ன, எதற்காக கட்சி தொடங்கி இருக்கிறோம், இந்த இளைஞர்கள் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க மாநாட்டுல தானே பேச முடியும். லட்சக்கணக்கான இளைஞர்களை கூட்டி தனித்தனியா பேச முடியாது. ஓகே ஒரு செய்தியை சொல்ல முடியாது. அப்ப வந்து பல லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அவர்களுக்கான என்ன நம்ம படிப்பினையை கொடுக்க போறோம், என்னத்தை நம்ம முன்னெடுக்கணும்ன்றது இருக்கு இல்லையா? அப்படி என்ன செய்தியை சொன்னாருன்னு சொல்லுங்க. இந்த 2 மாநாட்டிலயுமே என்ன செய்தி சொன்னாரு? ஒரு செய்தியும் சொல்லல. ஓகே. அவங்களை எந்த விதமான படிப்பினைக்கும் உள்ளாக்கல. நீங்க படிச்சுட்டு வந்து பேசுங்க, படிச்சுட்டு வந்து அவர் படிக்கிறாரு படிக்காம போறாருன்றதை தாண்டி இளைஞர்களினுடைய அந்த அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவருடைய மக்கள் செல்வாக்கு, அதை வச்சு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறீங்க. என்ன செய்ய போறீங்கன்னு இருக்குல்ல. ஓகே. தமிழ்நாட்டுல நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருந்தீங்க, இல்ல உங்க இதுல ஒரு 10 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிராங்க, இல்ல ஆட்சியவே உங்கள்ட்ட கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓகே. வெறுமனே திமுக வந்து அரசியல் எதிரி, பாஜக கொடி எதிரி, என்னை ஆட்சிக்கு கொண்டு வாங்க, நான் முதலமைச்சரா வேணா எப்படி? சரி. அவ்வளவு இளிச்சவாயர்களா மக்கள் இல்லையா சார்? இளிச்சவாயர் இல்லைங்க. இளிச்சவாயர் எப்படி ஆக முடியும் அவங்க? சரி பேசலாம். நீங்க 2026 அவர் பார்ப்பாரு. சரி பேசலாம்.